என்னோடு கூட 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்ள உங்கள் அன்பாய் கேட்கிறேன். 1 பேதுரு 2:6 முதல். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் விற்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேறப்பட்டது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையுமாயிற்று. அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். இங்க ஒரு வேறுபாடு கொடுத்துருக்கு. நீங்கள் அவர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. நீங்கள் அவர்கள். 7வது வசனத்தில் அது இந்த வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேறப்பட்டது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ அவர்களுக்கோ என்னது? வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகி அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையுமாயிற்று. அவர்கள் அப்படின்னு திரும்ப வருது பாருங்க 8ல். அவர்கள் எவர்கள்? இந்த கீழ்ப்படியாதவர்கள். அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். ஒரே கல்லு தான். ஒரே கல் சிலருக்கு எப்படியா இருக்குது? அது அவர்களுக்கு முக்கியமான கல். அவர்கள் அந்த கல்லின் மேல் கட்டப்படுகிறார்கள், அதுதான் அஸ்திபாரம். அதை உறுதியாய் விசுவாசிக்கிறார்கள், அவர்கள் வாழ்ந்து சுகிக்கிறார்கள். அவர்களுக்கு நித்திய ஜீவனுக்கு அவர்கள் பங்காளிகளாக மாறுகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் அதே கல்லு தான் கீழ்ப்படியாதவர்களுக்கோ அல்லது தேவனுடைய வார்த்தையை விசுவாசியாதவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகி அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுகிறதற்கேதுவான கண்மலையுமாயிற்று. அவர்கள் அதிலேயே இடறி விழுகிறார்கள். ஸ்டம்பிளிங் ஸ்டோன், இன்னொரு பக்கம் ஸ்டெப்பிங் ஸ்டோன், ஏறி செல்வதற்கான ஒரு நல்ல கல் விசுவாசிக்கிறவர்களுக்கு. விசுவாசியாதவர்களுக்கோ இடறுதலுக்கு ஏதுவான கல், அதிலே இடறி விழுகிறார்கள். அவர்கள் தீர்வசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். இந்த கல் யாரு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து தான் அந்த கல். 4வது வசனம், மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்கள். அப்போ நீங்கள் அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்கள், அது ஒரு கூட்டம். அவரை விசுவாசியாமல் கீழ்ப்படியாமல் போகிற அவர்கள் அப்படின்னு இன்னொரு கூட்டம். இயேசு கிறிஸ்து தான் ஜீவனுள்ள கல். இது மனுஷரால் தள்ளப்பட்டது, ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது, விலையேறப்பட்டதுமாய் இருக்கக்கூடிய ஜீவனுள்ள கல். ஜீவனுள்ள கல். இயேசுவை ஒரு ஜீவன் கல்லில்ல, வெறும் கல்லில்ல, ஜீவனுள்ள கல்லுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. கல் பொதுவாக ரொம்ப பாரமானது, உறுதியானது. பொதுவாக இன்னும் சொல்லப்போனால் கண்மலை பெயர்க்க முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதாகமத்தில் பல இடங்களில் கண்மலையாக அறியப்பட்டிருக்கிறார். அவர் இரட்சண்ய கண்மலை, ரட்சிப்பின் கண்மலை, என் கண்மலையானவர், என் கண்மலையானவர், கர்த்தர் என் கண்மலை, என் கோட்டை, என் துருகம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்தை பூமியை உண்டாக்கின அவர். ஆக அவர் ஒரு பெரிய கண்மலை. இந்த இயேசு கிறிஸ்துவாய கண்மலை மனுஷரால் தள்ளப்பட்டது. அவர் இந்த பூமியில் வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை.
அவரை புறக்கணிச்சிட்டாங்க. அவருடைய சொந்தமானவர்களுக்குள்ள தான் வந்தார். ஆனால் அவரை நிராகரித்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். அவரை யூதருக்கு ராஜா இல்லை, எங்களுக்கு இவர் ராஜா இல்லைன்ட்டாங்க. எங்களுக்கு சீசர் தான் ராஜா, ரோமில் இருக்கிறார்ல அவர் தான் ராஜா, இவர் ராஜா கிடையாது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது பிலாத்து அவருடைய தலைமாட்டில் ஒரு தலையங்கத்தை எழுதி வச்சார். நசரேயனாகிய இயேசு யூதருக்கு ராஜா அப்படின்னு எழுதியிருந்தது. அதை 3-4 மொழிகளில் எழுதியிருந்தது, 3 மொழி. இந்த 3 மொழிகளில் எழுதப்பட்டிருந்த போது எழுதி மேலே ஆணியை வச்சு அடிச்சிட்டாங்க. அப்போ உடனே அந்த யூதர்களில் உள்ள பெரிய தலைவர்கள் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க, இந்த தலையங்கத்தை அகற்றணும். ஏன்? இவர் யூதருக்கு ராஜா கிடையாது, நசரேயனாகிய இயேசு யூதருக்கு ராஜான்னு எழுதியிருக்கு, நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த தலையங்கத்தை மாற்றுங்க, இதை மாற்றி எழுதுங்க, யூதருக்கு ராஜா என்று சொன்னான் அப்படின்னு எழுதுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இதை பெரிய கம்ப்ளைண்ட்டாக உடனே கொண்டு போய் தேசாதிபதியாகிய பிலாத்துனிடத்தில் சொன்னாங்க. பிலாத்து என்ன சொல்லிட்டார் தெரியுமா? எழுதினதே, நான் போட்ட அரசாணை இனி மாற்ற முடியாது, இர்ரிவோக்கபிள், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, போடு, அதே தான் இருக்கும் அப்படின்ட்டார். அது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையும் கூட. அவர் இந்த அரசாணை எப்படி தீர்க்க தரிசனமாக நிறைவேறுது பாருங்க. இயேசு கிறிஸ்து சொந்தமானதற்காக வந்தார், சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் வெளிச்சமாக இருந்தார், இருளானது அவரை பற்றி ஏற்றுக்கொள்ளவில்லை, புறக்கணிச்சிட்டார். மனுஷரால் தள்ளப்பட்டவர், ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியாக அவரை தேவன் தெரிந்து கொண்டார். தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில மத்தியஸ்தராக அவர் ஒருவரே தெரிந்து கொள்ளப்பட்டவர். வேற மத்தியஸ்தர்கள் கிடையாது, வேற ஏஜென்ட்டே கிடையாது. இந்த உலகத்தில் யாரையும் நீங்கள் ஹீரோவாக வச்சு ஒரு பெரிய வீரனாக, ஆவிக்குரிய வீராதி வீரனாக யாரையும் நினச்சிடக்கூடாது. அவர்கிட்ட ஓடி போய் ஜெபம் பண்ணலாம், இவர்கிட்ட போனால் எல்லாம் நமக்கு வெளிப்படுத்திடுவாங்க, இவர்கிட்ட போனால் நம்ம பிரச்சனை தீர்ந்துடும், இந்த மாதிரி நீங்கள் போயிடக்கூடாது. உங்களை விசாரிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒருவர் தான் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில மத்தியஸ்தராகிய இயேசுவை வைத்திருக்கிறார். ஆகவே இயேசுவின் மூலமாய் அதை நீங்கள் எப்போதும் வைத்துக்கொள்ள வேண்டும். நம்ம ஏறெடுக்கிற ஜெபம்லாம் யார் மூலமாக ஏறெடுக்கிறோம்? இயேசுவின் மூலமாய். ஆகவே தான் நம்ம ஜெபத்தில் முடிக்கும் போது எப்படி முடிக்கிறோம்? இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. இயேசுவின் மூலமாய், அவர்தான் நம்முடைய மத்தியஸ்தர், ஜீசஸ் த மீடியேட்டர். அவர் மூலமாய் நீங்கள் வேத புஸ்தகம் முழுவதும் நீங்கள் கவனிங்க, புதிய ஏற்பாட்டில் அவர் மூலமாய் எல்லாமே இயேசுவின் மூலமாய். தேவன் அதை அங்கீகரித்து வைத்திருக்கிறார், அதை ஆமோதித்திருக்கிறார். ஆகவே இயேசுவின் மூலமாய் எல்லா துதி ஸ்தோத்திரம் எல்லாமே இயேசுவின் மூலமாய் நாம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கோம். ஒருவேளை சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது நம்ம ஜெபம் பண்ணுற விதம் வேறு, நம்ம புரிந்து கொள்ள ஆரம்பித்த பிறகு நம்ம அதே மாதிரி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஏசப்பா எங்களுக்கு கொடுங்க ஆமேன் அப்படின்னு முடிக்க முடியாது. நம்ம புரிந்து கொள்ளும்போது நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். வேதாகமத்தின் அடிப்படையில் நம்ம ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. தான் தேவன் அங்கீகரிக்கிறார். இந்த உலகத்தில் வானத்துக்கு கீழே பூமியின் மேலே இந்த இயேசுவின் பெயர் பிரஸ்தாபப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை விட ஒரு பெயர் இல்லை. இந்த பேரில் தான் மனுஷன் ரட்சிக்கப்பட முடியும், பாவ மன்னிப்பை பெற முடியும், பரலோகம் போக முடியும். வேறொரு நாமம் இல்லை, கட்டளையிடப்படவே இல்லை. ஆகவே இயேசுவின் மூலமாய் அவர் விலையேறப்பெற்றவர், ஒரு விசேஷித்தவர், அவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், அவர் ஜீவனுள்ள கல், அவர் பேசுகிறவர், நம்மோடு கூட வாழுகிறவர், நம்முடைய ஆலோசனை கர்த்தர். ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்கள் ஒரு ஜீவனுள்ள கற்களாக மாற்றப்படுறீங்க. நீங்களும் ஜீவனுள்ள கற்களாக மாற்றப்படுறீங்க. அந்த ஜீவனுள்ள கற்களாகிய நம்மை கொண்டு ஆண்டவர் தம்முடைய சபையை கட்டி எழுப்புகிறார். எப்படி கட்டுகிறார்? மாளிகையாக கட்டுகிறார், ஆசாரிய கூட்டமாக கட்டி எழுப்புகிறார்,
இப்படி கட்டி எழுப்பி அவருக்குன்னு நம்ம ஆவிக்குரிய பலிகளை செலுத்தும்படி நம்மை அவர் கட்டி எழுப்புகிறார். அவருடைய ப்ராஜெக்ட் இன்னும் தீரலை, அவருடைய திட்டங்கள் இன்னும் முடியலை. அவர் நம்ம மேலே இன்னும் நம்பிக்கையோடு கூட கட்டி கொண்டிருக்கிறார். கரடு முரடான நம்மை கொண்டு அவர் செதுக்கி அதை நல்லா உருவாக்கி அழகுபடுத்தி நம்மை வைக்க வேண்டிய இடத்துல நம்முடைய ஸ்தானத்துக்கு அவர் கொண்டு போகிறார். ஆகவே நம்ம விட்டு கொடுத்தா தான் இதெல்லாம் செய்ய முடியும். நாம் சுணங்குனா, முரண்டு பிடிச்சா, அவர்கிட்ட நம்ம எதிர்த்து நின்னா, முறுமுறுத்துக்கிட்டே இருந்தால் அவர் நம்ம உருவாக்க முடியாது. ஆக ஏன் சர்ச்சுக்கு வர்றோன்னா, ஏதோ நீங்கள் 4 வார்த்தை நல்ல வார்த்தை கேட்குறதுக்காக வரல. அப்போ எதுக்காக சர்ச்சுக்கு வர்றீங்க? நீங்கள் விட்டு கொடுத்தா அவர் உங்களை அற்புதமான கல்லாக மாற்றி நல்லா செதுக்கி பழைய ஏற்பாட்டில் அல்லது வேதாகமத்தில் உள்ள உயிர் சிற்பங்களை போல உங்களையும் ஒரு நல்ல உயிர் சிற்பமாக உருவாக்கி பொருத்த வேண்டிய இடத்துல உங்களை பொருத்துவதற்கு தான் நீங்கள் சபைக்கு வர்றீங்க. அல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை காலண்டரில் சிவப்பழுத்தா கிடக்குதுன்னு உங்கள் பாட்டுக்கு வந்திருப்பீங்க. அப்படி அல்ல. அது நம்ம மாற்றாது. சேஞ்ச் ஆன் த கேலண்டர் வில் நாட் சேஞ்ச் அவர் கேரக்டர். நம்முடைய குணத்தை அது மாற்றாது. இங்கே குணம் மாறுறதுக்கு வர்றோம். நம்ம யாரும் நல்லவங்க கிடையாது. ஆனால் நல்லவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேல். யார் நல்லவன் தெரியுமா? யார் நல்லவங்க? எனக்கு ஒன்று தான் தெரியும். மாற்றிக்கொண்டே இருக்கிறவர்கள் தான் நல்லவங்க. நல்லவங்கன்னு ஒரு ரகம் இல்லவே இல்லை. யாரும் அப்படி பிறக்கலை. ஆனால் உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டே இருப்பீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய செதுக்கு, அவர் உங்களுக்குள்ளே செய்யக்கூடிய செயல்களுக்கு நீங்கள் உங்களை விட்டு கொடுத்து கொண்டே இருந்து மாற்றம் பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள் என்றால் நீங்கள் நல்லவங்க. அவங்க தான் நல்லவங்க. அதை நீங்கள் யோசித்துக்கிடுங்க. அவர் ஜீவனுள்ள கல் நம்மை ஜீவனுள்ள கல்லாய் மாற்றுகிறார். அந்தப்படி 6வது வசனம், இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது தொட்டவர் விலையேறப்பட்டவர் ஆகிய மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாக இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. அப்படியா? வேதத்தில் என்று எழுதும்போது தேவனே சொல்லி இருக்கிறார் என்று தானங்க அதுக்கு அர்த்தம். தேவன், கடவுள் சொல்லியிருக்கார். இந்த கடவுள் சர்வபூமியின் ஆண்டவர், இந்த வேதாகமத்தின் ஆண்டவர் இருக்கிறார்ல, அவர் சொல்லியிருக்கிறார். வேதத்தில் சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எங்கே சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இதனுடைய சிதறல்கள், இந்த சத்தியத்தினுடைய சிதறல்கள் அங்கெங்கேயும் கிடந்தாலும் இது அப்படியே சொல்லப்பட்ட ஒரு இடம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28வது அதிகாரத்தில், ஏசாயா 28:16 அங்கே என்ன இருக்குது? ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். இப்போ பேதுரு எதை எடுத்து கையாண்டிருக்கிறாரு? இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக அவதரிப்பதற்கு சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை கையாளுகிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே, தேவன் சொல்லியிருக்கிறாருங்க. நீங்கள் கவனிச்சிங்கன்னா, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது. அப்போ வேதத்தில் எழுதியிருக்குதுன்னு ஒன்று ஏதோ வேதத்தில் யாரோ எழுதியிருக்காங்கன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. அப்படி தான் சொல்லுவோம். இந்த பைபிள் சேஸ். வேதம் சொல்லுகிறதுன்னா யார் சொல்கிறது? தேவன் உரைத்திருக்கிறார், ஆண்டவர் பேசுகிறார் என்று தான் அர்த்தம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது. பேதுரு சொன்னது வேதத்தில் சொல்லியிருக்கிறது. ஏசாயா கிட்ட ஆண்டவர் உரைக்கிறார் என்று ஏசாயா சொல்லுகிறார். இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். சீயோன் எருசலேம் என்ற பட்டணத்தில் ஒரு சின்ன பகுதி, அது ஒரு பெரிய பட்டணம். எருசலேம் இன்றைக்கும் பெரும் பட்டணம். அந்த பட்டணத்தில் ஒரு பகுதி இஸ்லாமியர்களுடைய கையில் இருக்குது,
மற்ற பகுதி யூதர்களுடைய கைகளில் இருக்கு. இந்த இஸ்லாமியர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையில பெரும் வரலாறு நாள்பட்ட சண்டைகள் இருந்து கொண்டே இருக்குது. யூதர்களுடைய ஜபாலயம் கட்டப்பட்டிருந்த, தேவாலயம் கட்டப்பட்டிருந்த அந்த பகுதி இப்பொழுது இஸ்லாமியர்களுடைய கையில் இருக்கு. ஏற்கனவே கட்டப்பட்டிருந்த அந்த ஆலய பகுதியினுடைய அஸ்திபாரத்தின் மேலே ஒரு மசூதியை கட்டி எழுப்பி அல்-அக்ஸா மசூதி அப்படின்னு சொல்லி, அது அவர்கள் மட்டும்தான் போய் ஜெபம் பண்ணுறாங்க, யூதர்களுக்கு போகிறதற்கு அனுமதி இல்லை. ஆனால் நம்மளை மாதிரி விருந்தாட்கள் போகிறாங்க, பார்வையாளர்கள் போகிறாங்கன்னா அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வரலாம். நம்மளை பலவிதமான சோதனைக்கு பிறகு, துப்பாக்கி ஏந்திய கடுமையான ஒரு கண்காணிப்புக்கு பிறகு 2 இடத்தையும் நம்ம தாண்டி அந்த இடத்துக்கு போகலாம். நம்ம வெளியில் உள்ளவங்க தானா அப்படின்னு நல்லா விசாரணை பண்ணி தெளிவு தெரிஞ்ச பிறகு நம்மளை உள்ளே விடுறாங்க. அவங்க செக் பண்ணி இங்கே விட்டால் இவங்க செக் பண்ணி நம்மளை இங்கிட்டு விடுறாங்க. இங்கேருந்து திரும்பி போகும்போது அதே செக்கப் தான். ஏன்னா ஒரே பட்டணம் 2 பேருடைய கையில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. இந்த தேவாலயம் இருந்துச்சு பாருங்க, அந்த பகுதியை சியோன் அப்படின்னு சொல்லி தாவீது பேர் வச்சார், ஜயன். இன்னைக்கு இந்த இஸ்ரவேலர்களுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? இந்த இஸ்லாமியர்கள் ஜயனிஸ்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இஸ்ரவேலர்கள்னு சொல்றதில்லை, அவங்க சயனிஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்கள டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தேசம் கிடையாது, வாயினால சொல்லவே மாட்டேங்கிறாங்க. இஸ்ரேல்னு ஒரு நாடு இருக்குது அப்படின்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அவங்க தீவிரவாதிகள், இஸ்லாமியர்களுக்கு எதிரான தீவிரவாதிகள் அப்படியே தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ சயனிஸ்ட் என்றால் அவங்க தீவிரவாதிகள். இஸ்லாமியர்களுக்கு சியோனிலே வைக்கிறேன். இந்த சியோனுங்கிற பேர் பரலோகத்தில் உள்ள பேர், புதிய எருசலேமுக்கு கொடுக்கப்பட்ட பேர். அதை தாவீது இந்த தேவாலயம் கட்டப்பட்ட இடத்துக்கு தேவன் வாசம் பண்ணுகிற அந்த இடம், ஆகவே அதற்கு சியோன் என்று பெயரிட்டார். நம்ம எல்லாரும் ஒரு நாள் சியோனுக்கு தான் போக போகிறோம். சியோனுக்கு போக போகிறோம். நம்ம சியோனுக்கு தான் போகிறோம், ஒரு புதிய எருசலேமுக்கு. சியோனில் வைக்கப்பட்ட அந்த புதிய எருசலேமினுடைய அஸ்திபாரம் யாரு? இயேசு கிறிஸ்து தான். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாக இருக்கிற மூலைக்கல்லை சியோனில் வைக்கிறேன். இந்த புதிய எருசலேமினுடைய மூலைக்கல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். மூலைக்கல் என்ன செய்யும்? கார்னர் ஸ்டோன் என்ன செய்யும்? அது 2 பக்கம் உள்ள சுவரை நல்லா சேர்த்து இழுத்து பிடிச்சுக்கணும். அதுதான் மூலைக்கல், மூலையில் வைக்கிற கல். 2 சுவர் சேர்ற இடம் செலக்ட் பண்ணி வைக்கணும். ஏதாவது ஒரு கல்லை வைக்க முடியாது, 2ஐயும் இழுத்து பிடிக்கிற மாதிரி தேர்வு செய்து வைக்கக்கூடிய ஒரு கல் தான் மூலைக்கல். ஆக அவர் தான் கட்டி எழுப்புகிறார், அவர் தான் எல்லாவற்றையும் உருவாக்குகிறார். அவர் தான் சியோனில் வைக்கப்பட்ட மூலைக்கல். சியோனில் வைக்கப்பட்ட இந்த மூலைக்கல்லாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபைக்கும் அவர் தான் மூலைக்கல்லா இருக்கிறார். சபையினுடைய மூலைக்கல்லும் அவர் தான். அவரே தான் அந்த சபையின் மூலைக்கல்லாகவும் இருக்கிறார். மனுஷர் ஆகாதென்று தள்ளின கல்லே தலைக்கு மூலைக்கல்லாயிற்று. ஒரு 5 இடத்துல இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொல்றதை நீங்க கவனிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம், மத்தேயு 21வது அதிகாரம், இயேசுவே இந்த வார்த்தையை சொல்றார். 42வது வசனம், இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா அப்படின்னு கேட்குறார். அதெங்க போட்டிருக்குது? 118வது சங்கீதத்தில் எழுதியிருக்குது. 118வது சங்கீதத்தில் இருக்கிறது தான் இயேசு கையாளுகிறார். இந்த வேத புஸ்தகம் மனுஷனுடைய சொந்த யூகத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டது அல்ல. இது பரிசுத்த தேவ மனுஷர்களால் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அவர் கொடுத்த ஏவுதலினால் அவர் என்ன எழுத சொன்னாரோ அதை எழுதியிருக்காங்க. அவங்க இஷ்டத்துக்கு எழுதின நாவல் கிடையாது.
அதனால தான் இது ஒரே மேய்ப்பனால் உருவாக்கப்பட்டது போல இருக்குது, ஒரே ஆளால் எழுதப்பட்டது போல இருக்குது. 66 புஸ்தகம் இருக்குது, 40க்கும் மேற்பட்டவங்க எழுதுனாங்க. ஒருத்தர் எழுதுனது ஒருத்தருக்கு தெரியாது. அப்பா ஏராளமான காலகட்டங்களில் 1500 ஆண்டு இடைவெளிகளில் கட்டப்பட்டது, எழுதப்பட்டது. ஆனால் இது ஒருவரால் எழுதப்பட்டது போல இருக்கிறதுக்கு காரணம், ஒரு அட்டைக்குள்ளே போடுறதுக்கு காரணம், இது தேவனால் கொடுக்கப்பட்டதாகவே 118வது சங்கீதத்தில் இந்த வார்த்தையை இயேசு எடுத்து சொல்லுகிறார். பார்த்தீங்களா? இது மாதிரி பல இடங்களில் இயேசு சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம், மார்க் 12:10, அங்கேயும் இயேசு சொல்லுகிறார். 12:10, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே தலைக்கு மூலைக்கல் ஆயிற்று, மூலைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கவில்லையா என்றார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம், லூக்கா 20:15. லூக்கா 20:15 கவனிச்சிங்கன்னா, அவனை திராட்சை தோட்டத்திற்கு புறப்பே தள்ளி கொன்று போட்டார்கள். இப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் அவர்களை என்ன செய்வார்? சோதரவாளி, சொந்தக்கார். இந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரருடைய மகனே வந்துட்டார் குத்தகை வாங்க. இவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி கொன்று போட்டால் பிறகு யாருக்குமே நம்ம பதில் சொல்ல வேண்டியதில்லை, நாமளே அபகரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சாத்தான் திட்டமிட்டான் இந்த உலகத்தை. இவரை கொன்று போட்டு இயேசுவை கொன்று போட்டால் இந்த உலகத்தை அவன் தனக்கு சொந்தமாக்கி கொள்ளலாம் என்று அபகரிக்க நினைத்தான். அவன் வந்து அந்த தோட்டக்காரரை சங்கரித்து திராட்சை தோட்டத்தை வேறு தோட்டக்காரரிடத்தில் கொடுப்பான் அல்லவா என்றார். அவர்கள் அதை கேட்டு அப்படி ஆகாதிருப்பதாக என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியத்தின் கருத்து என்ன? அந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான், அது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்றார். இயேசு கிறிஸ்து தாங்க மூலைக்கல், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷமான பிரதானமான கல், கார்னர் ஸ்டோன், சபையினுடைய மூலைக்கல் அவர். சபையினுடைய மூலைக்கல்லும் அவர் தான். அவர் மேலே தான் நம்ம கட்டி எழுப்பப்படுகிறோம். அவர் தான் எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சிருக்கிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வாசல்கள் அப்படின்னா பாதாளத்தின் சக்திகள், பாதாளத்தின் வல்லமைகள், சத்ருவனுடைய சேனைகள் அதை மேற்கொள்ள முடியாது. என்ன போராட்டம் வரட்டும், எவ்வளவு உபத்திரவங்கள் வரட்டும், எத்தனை ரத்தம் சிந்துதல் ஏற்படட்டும், சபை பெருகும், சபை வளரும், சபை பெருகிக் கொண்டே இருக்கும். ராஜாஜின்னு ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருந்த பெயர் பெற்ற ஒரு மனுஷன். அவர்கிட்ட இந்த கிறிஸ்தவங்க இவ்வளவு இதாக பெருகிறாங்க, அதை தடுத்து நிறுத்தணும்னு சொன்னபோது அவர் சொன்னார், அதை ஒன்றும் செய்யாதீங்க, அது தூங்குகிற சிங்கம், அதை தொட்டு உசுப்புனீங்கன்னா சங்கதி இன்னும் கொடூரமாக மாறிடும். சும்மா விட்டீங்கன்னா அது தூங்கிக்கிட்டே இருக்கும். சும்மா விட்டால் தூங்கிக்கிட்டே இருக்கும். ஆனால் உபத்திரவமும் பாடுகளுமோ சபையை பல மடங்காய் பெருகச்சு. சும்மா விட்டால் தூங்க தான் செய்யும்ல. மணிப்பூரில் இவ்வளோ பெரிய போராட்டம், உத்தரப்பிரதேசத்தில் இவ்வளோ பெரிய உபத்திரவம், சத்தீஸ்கரில், ஜார்க்கண்டில், இந்தியாவில் பல பகுதிகளில் அவங்களா போட்டுக்கிட்டாங்க. பாரதிய நியாய சட்டமா, அரசியலமைப்பு சட்டத்தோடு பொருந்துமா? பொருந்தாது. அரசியலமைப்பு அடிப்படையான மனித உரிமைகளுக்கு பொருந்தாத அநேக சட்டத்திட்டங்களை அவங்கவுங்க இஷ்டத்துக்கு உருவாக்கி கிறிஸ்தவர்களை ஒடுக்குவதற்கு, சபையை இழுத்து மூடுவதற்கு, இயேசு கிறிஸ்துவுடைய செயலை தடுப்பதற்கு மனுஷன் முயற்சி பண்ணிக்கலாம். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவருக்கு எதிராக ராஜாக்களும் அதிகாரிகளும் ஏகமாய் கூடி ஆலோசனை பண்ணி
அவருடைய செயல்களை தடுக்கணும்னு சொல்லி திட்டமிடுகிறார். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி இப்பொழுதே அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். நம்ம தேசத்துக்கு தெரியலையே, இந்த உண்மை தெரியலையே. அவர் சீக்கிரம் வருவார், பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அது பயங்கரமான நாள், அது பயங்கரமான நாள். பலவான்கள், பலசாலிகள், நெஞ்சில் தைரியம் கொண்டவர்கள், சிங்கத்தை மாதிரி தைரியம் கொண்டவர்கள் கூட பதறி ஓடுகிற நாள். ஐயோ, ஆட்டுக்குட்டியானவருடைய மகா கோபாக்கனையினால் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்று சொல்லி மலைகளே, குன்றுகளே, எங்கள் மீது விழுந்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் என்று ஓடுவார்கள். குகைகளை தேடி ஓடுவார்கள், பயந்து நடுங்குவார்கள். அது கொடிய நாள். ஆனால் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தவர்கள் சந்தோஷிக்கின்ற ஒரு நாள். ஆரவாரம் செய்கின்ற நாள். அவருடைய அரசாட்சி விடிய போகிறது. ஆகவே அவர்கள் ஆரவாரம் செய்வார்கள். அவர்தான் மூலைக்கல். அவர் மேல் கட்டப்பட்டிருக்கிற அப்படினால் சபை அசையாது. பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஏனென்றால் நீயும் நானும் கட்டப்பட்டிருப்பது இந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, விலையேறப்பெற்ற, சியோனில் வைக்கப்பட்ட இந்த மூலைக்கல். ஒரு நாள் அவர் கைவிடவே மாட்டார். அவருடைய உள்ளங்கைகளில் இருந்து ஒருவனும் உன்னை பறித்து கொள்ள முடியாது. பலத்த அவருடைய கைகள் கீழே நீ இருக்கிற. ஓங்கிய புயம், பலத்த கை. அவருக்குள் அடங்கி இருக்கிறவர்கள் ஏற்ற காலத்திலே உயர்த்தப்படுவார்கள். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். என்ன பெரிய பாதுகாப்பு நமக்கு! எல்லா ஆசையும் இயேசு கிறிஸ்து மாறாதவர். எல்லாம் மாறும், இயேசு மாறாதவர். நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராயிருக்கிறார். ஆகவே அவர் தி கார்னர் ஸ்டோன், அவர் தான் மூலைக்கல். அது மட்டும் இல்லைங்க, அவர் தான் சீஃப் ஃபவுண்டேஷன் ஸ்டோன், பிரதான அஸ்திபாரக்கல். இயேசு தான் பிரதான அஸ்திபாரக்கல். அஸ்திபாரம் ஒன்று வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது உறுதியான அஸ்திபாரம். நம்ம வாசித்த ஏசாயா 28 அந்த வார்த்தையை திரும்பவும் நான் உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன். அஸ்திபாரமாக வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டது, விலையேறப்பட்டது, திட அஸ்திபாரம் உள்ளது. அஸ்திபாரக்கல் எப்படிப்பட்ட அஸ்திபாரம்? திட அஸ்திபாரம். சாராளிடம் ஒரு அம்மா ஒரு பாட்டில் இருக்காங்க, சியோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. அவர் ஒருத்தர் தாங்க திட அஸ்திபாரமானவர். மற்றதெல்லாம் சும்மா மணல், சொருகும் மணல். வேற எந்த இடத்துல அஸ்திபாரம் போட்டாலும் சரி, அந்த அஸ்திபாரம் புதைஞ்சு போயிடும். இயேசு கிறிஸ்து தான் த சீஃப் ஃபவுண்டேஷன் ஸ்டோன். அவர் நாட் ஒன்லி தி கார்னர் ஸ்டோன் பட் ஆல்சோ தி சீஃப் ஃபவுண்டேஷன் ஸ்டோன். அவர் பரீட்சிக்கப்பட்டது, விலையேறப்பட்டது மான திட அஸ்திபாரம் உள்ளது. இந்த பூமியில் எத்தனையோ கடவுள்கள் இருக்கிறதாகவும், சாமிகள் வந்ததாகவும்,
போனதாகவும் அவங்களுக்குள்ளே ஏகப்பட்ட சண்டை போட்டதாகவும் சச்சரவுகள் பண்ணதாகவும் அவங்களுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படிலாம் சொல்லிக்கிறாங்க. ஆனால் யாருமே இந்த பூமியில் வந்து மனுஷனுக்கு வாழ்ந்து காமிச்சதில்லை, இப்படி தான் வாழணும்னு சொன்னதில்லை. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் சொன்னார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். அவர் இந்த பூமியில் வந்து உங்களையும் என்னையும் போல எல்லா மனுஷரை போல அவர் சோதிக்கப்பட்டார். அவர் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராயிருந்தார். பாவிகளோட தான் அவர் இருந்தார், ஆனால் பாவத்துக்கு அவர் விலகி இருந்தார். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காண்பித்தார் இயேசு கிறிஸ்து. எவ்வளோ பெரிய மேன்மையான அடிச்சுவடு அவர் வச்சுட்டு போயிருக்கிறார். நமக்கு ஒரு நல்ல தடயம் விட்டுட்டு போயிருக்கிறார், கால் தடம். நீங்கள் அந்த கால் தடத்தில் தடம் வச்சு நீங்கள் போகலாம். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்னாடி ஜீவனுக்கு போகிற ஒரு வாசலை நான் வைக்கிறேன். அது இடுக்கமானது, அந்த வாசல் வழி நெருக்கமானது அப்படின்னு சொன்னார். பரிசுத்த வாழ்க்கை எப்படி தோன்றுகிறது? அது இடுக்கமான வாசல், நெருக்கமான வழி, பரிசுத்த வழி, பரிசுத்த மார்க்கம். அதுதான். உங்கள் இஷ்டத்துக்கு இருப்பதற்காக இங்கே வர முடியாது. இயேசு கிறிஸ்துவை தேடி வர்றவங்க இங்கேயும் அங்கேயும் நடக்க முடியாது. அப்படி யாருமே நியூட்ரலாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இங்கே இல்லை. ரெண்டுக்கும் நடுவில் சென்ட்ரலாக பேலன்ஸ்டாக ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டு, ஒரு பக்கம் உலகம், ஒரு பக்கம் இயேசு, ரெண்டையும் பிடிச்சி பேலன்ஸாக போக முடியுமா? அப்படி ஒரு நடுமையம் இல்லவே இல்லை. ஒன்று அந்த பக்கம் இல்லைன்னா இந்த பக்கம். ஒன்று இருள் அல்லது வெளிச்சம், ஒன்று சாபம் அல்லது ஆசீர்வாதம், ஒன்று மரணம் அல்லது ஜீவன், ஒன்று அசுத்தம் அல்லது பரிசுத்தம். நீங்கள் ரெண்டையும் பிடிச்சி அப்படியே கொண்டு போயிடலாம்னு நினச்சிட்டு போகாதீங்க. ரோட்டில் ரெண்டு சைடும் போகிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இருக்காது அதிகம். எதுக்கு? வண்டி வரும்போது, பிறகுல இருந்து வண்டி வரும்போது ஓரளவு ஒதுக்கியெல்லாம் போயிடுவாங்க. இந்த நடுவில் போகிறாங்க பாருங்கள், ரெண்டு பேரையும் பிடிச்சிக்கிட்டு, அவங்க எங்கிட்டு போவாங்கன்னு தெரியாது. வண்டிக்காரனுக்கு ரொம்ப கஷ்டம், நேராக விட்டுருவான். இவர் இங்கிட்டும் போவாரா அங்கிட்டும் போவாரான்னு அவருக்கும் குழப்பத்திலேயே விட்டுருவாங்க. காலுக்குள் நடுவிலே வந்துடும் வண்டி. ஏதாவது ஒரு பக்கம் போங்க. பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுது. பைபிள் சொல்லுதுன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்று அனலாயிரு அல்லது குளிராயிரு. நீ அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாக இருந்தால் என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்க அப்படின்னு யோசித்துக்கிடுங்க. உனக்குள்ளே இருக்கிற அந்த நல்ல பரிசுத்தாவியானோர் கொடுத்த அந்த ஏவுதலை அனல் மூட்டி எழுப்பு, அடிக்கடி அனல் மூட்டி எழுப்பு, ஊது. அது மேலே நிறைய சாம்பல் படிச்சிருக்கும், தணல் அணைஞ்சிக்கிட்டே போதா இருக்கும். திரும்ப விறகு வைக்கலை, ஊதி எழுப்பு. யார் கூடயாவது சேர்ந்து ஜெபம் பண்ணு. ஒரு கட்டை தனியாக இருந்து எப்படிங்க எரியும்? 4 கட்டையே சேர்த்து வைங்க, ஊதிய அனல் மூட்டுங்க. அதுக்கு தான் கூடி ஜெபம், அதுக்கு தான் குடும்ப ஜெபம். இதை செய்யாமல் விட்டீங்கன்னா தனியாக இருந்து யாருமே வளர்ந்தது இல்லையே. சபையே ஒரு சரீரம் இல்லை ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த சபையில் நம்ம ஒவ்வொருவரும் அவயவங்களாக இருக்கிறோம்ல ஆண்டவர் சொல்கிறாரு. ஏதாவது ஒரு அவயவம் தனித்து போய் உட்கார்ந்து நான் வளர்ந்துருவேன்னு எப்படி சொல்ல முடியும்? வளர்ச்சியே கூட்டு வளர்ச்சி தான். உறவில் தான் நம்ம வளரணும். அதனால்தான் நமக்குள்ள மோதல் வருது. அதனால்தான் நம்ம அடிக்கடி கோவிச்சுக்கிறோம், சண்டை போடுறோம். வேணும் இதெல்லாமே நமக்கு தேவை. உறவுக்காகவும் உறவு வழியாகவும் தான் வளரவே முடியும். உறவுக்காக ஏற்படுத்தப்பட்டோம். உறவில் தான் வளர்ச்சி. மோதல் வரும், முட்டல் வரும், தீப்பொறி வரும், சண்டை வரும், சச்சரவு வரும். இங்கே தான் நீங்கள் கொடுக்கணும், விட்டு கொடுக்கணும், சுயத்தை உடைக்கணும், மன்னிக்க கற்றுக்கொள்ளணும், பொறுமையை கற்றுக்கொள்ளணும், கடைபிடிக்கணும். உங்கள் நடக்கையில் பரிசுத்தமாக இருக்கணும். உள்ளத்துக்குள்ளே தேங்க விட்டுறக்கூடாது. எரிச்சல், கோபம், விரோதம், வைராக்கியம், பொறாமை, முறுமுறுப்பு தேங்க விட்டுறாதீங்க. அடிக்கடி உன்னை பரிசோதனை பண்ணிக்கோ.
இந்த சிந்தனை சரிதானா? நான் இப்படி நினைச்சது சரியா? மாற்றிக்கோ மாற்றிக்கோ மாற்றிக்கோ. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது நமக்கு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை அவர் முன்வைத்து போயிருக்கிறார். இது மாதிரி எந்த சாமியும் சொன்னதில்லையே, எந்த ராமாயணத்தில் இல்லையே. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள். ஒரே ஒருவர் தான் சொல்ல முடிஞ்சது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. 33 வயசாக இருக்கும்போது நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். என்ன விசுவாசம்? இயேசுவின் மீது கொண்ட அந்த விசுவாசம், அந்த கீழ்ப்படிதல் உலகத்தை ஜெயிக்கும். விசுவாசம்னா நம்பி இருந்தால் மட்டும் சும்மா தானாக ஜெயிக்க முடியாது. விசுவாசம் என்பது கீழ்ப்படிதல், ஒப்பு கொடுத்தல், எல்லாம் சேர்ந்த ஒரு கலவங்க அந்த வார்த்தை. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் அப்படின்னு போட்டிருக்கே. அவன் ஆசீர்வதிக்க என்ன விசுவாசித்தான் தான் கீழ்ப்படிந்தான், அதுவும் சேர்ந்தான் வருது. ஆக உறுதியான நம்பிக்கை, ஓய்வில்லாத கீழ்ப்படிதல், ஓயாத ஒப்பு கொடுத்தல் தேவனுக்கு, இது 3 சேரும்போது தான் விசுவாசம். உலகத்தில் என்ன இருக்குது? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. ஒரு 33 வயசில் ஒரு வாலிபனாக இருந்தவர், எல்லாம் ஜெயிச்சிட்டேன்னு ஆரவாரம் போட்டவர், பெரிய ஒரு அறைகோவல் விட்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க. மற்ற யாருக்குமே உலகத்தை ஜெயிக்க முடியல. உலகம் அவங்கள ஜெயிச்சது. எல்லாரும் உலகத்துக்கு அடிமையாகி போனார்கள். இயேசு கிறிஸ்து ஒருவர், அவர் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். இளம் வயதிலேயே சாதனை செஞ்சார். ரொம்ப நாள் வாழலை, ஆனால் அவர் சாதனை புருஷன். நான் உலகத்தை ஜெயித்தேன். இன்னைக்கு யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் இச்சையினால் உலகத்தில் உண்டான இந்த கேட்டுக்கு தப்பி அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக பொருட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட மகா மேன்மையும் அருமையுமான தீர்க்க தரிசன வார்த்தைகள், வாக்குறுதிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை கொண்டு நாம் உலகத்தை ஜெயிக்க வேண்டும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயிக்க வேண்டும். சாட்சியின் வசனம்னா என்ன? வெறும் வேத வசனத்தை எடுத்து அப்பாலே போய் இயேசுவின் நாமத்தினாலே அப்படின்னு சொன்னால் ஒன்றும் நடக்காது. சொல்லித்தான் பாருங்களேன். உங்களை விட்டு அப்பாலே போக மாட்டான், ஒட்டிக்கிடுவான். அப்புறம் நீங்கள் இதே மாதிரி வேற யார்ட்டையாவது போய் அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுற ஆட்களை தேடி போகணும். நீங்கள் சாட்சியின் வசனம், ஒரு யூத குடும்பத்தில் தீர்க்க தரிசனம், கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய ஒரு மனுஷன், அவனுடைய 7 குமாரர்கள் வந்து பேதுருக்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு இருக்கிற அந்த வல்லமை எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க. பவுல்கிட்ட நினைக்கிறேன். அப்போது என்ன நடந்துச்சு பாருங்க. பவுல் சொல்கிற இயேசுவின் நாமத்தினாலே அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னாங்க அவங்க. ஆனால் அந்த பிசாசுகள் திரும்பி பேசிச்சு, இயேசுவை எங்களுக்கு தெரியும், பவுலையும் எங்களுக்கு தெரியும், நீ யாருன்னு கேட்டது. அடித்து வேதாந்தத்தில் இருக்கு, நிர்வாணமாக அவர்களை துரத்தியது. நிர்வாணமாக ஓடி போயிட்டாங்க. சாட்சியின் வசனம் வேண்டாமா? இந்த வேத வசனம் உங்கள் வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து வெளியே வரணும் வாயில். அப்போ தான் பிசாசு பயப்படுவோம். இயேசு யாருன்னு தெரியும், நீங்கள் யார்? அந்த இயேசுவுக்கு நீங்கள் செல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டாமா? பிரியமான பிள்ளைகளாக நடக்க வேண்டாமா? அப்போ தான் வாழ்க்கையில் அந்த வல்லமை வெளிப்படும். வேத வசனத்தில் வல்லமை இருக்குது, ஆனால் அது உன் வாழ்க்கையின் வழியாக வெளிப்படும். இந்த பரிசுத்த ஜீவியம் ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து என்ன அஸ்திவாரம் பாருங்க, திட அஸ்திவாரம். பரிசுத்தம் தாங்க அதுக்கு முத்திரை, அதுக்கு அஸ்திவாரமே பரிசுத்தம். பரிசுத்தம் தான் வல்லமை. அங்கே ஊதுறாரு, இப்படி கையை நீட்டுறாரு, சட்டையை கலட்டி வீசுறாரு, அம்பிட்டோர் பொத்துன்னு விழுந்துடுறாங்க, உருண்டுறாங்க. என்ன வல்லமை அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஹோலினஸ் இஸ் பவர். பரிசுத்தம் தான் வல்லமை. இது பிசாசுக்கு நல்லா தெரியும்.
அது தெரிஞ்சுக்கிடுங்க. பரிசுத்தமான வாழ்க்கை, பரிசுத்தம் தான் அவருடைய ஆலயத்தின் நித்திய அலங்காரமாக இருக்கிறது. அதனால் எல்லாவற்றிலையும் அந்த பரிசுத்த சிந்தையை நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஐயோ நான் இப்படி போகிறேனே பேசுகிறேனே, இது பரிசுத்தமாக இருக்குமா? பரிசுத்த சிந்தை தானா இது? நான் இங்கே நிற்கிறது சரியா? யோசிங்க, மாற்றுங்க, திருத்துங்க, ஆண்டவர்கிட்ட உதவி கேளுங்க, ஒத்தாசை கேளுங்க. இந்த எண்ணத்தை நம்ம ரொம்ப நேரமாக வச்சு ரசிச்சுக்கிட்டு இருக்கிறோமே, சரிதானா? என் சிந்தனையை தூரத்திலிருந்து பார்க்குறாரே, ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரே, அவர்கிட்ட நான் எதையும் மறைக்க முடியாதே, ஒழிக்க முடியாதே. ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, என்னை கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க. இது இடுக்கம், இந்த வாசல் இடுக்கமானது, வழி நெருக்கமானது. அதை நீயா இடிச்சு இடிச்சு பெருசாக்கணும்னு நினைக்காத, ஆகாது. நீ தான் வெளியே போவ. பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் ஒரு அடி தூரம் கூட இல்லை, ஒரு அடி தூரம் கூட இல்லை. நெரிக்கணும்னு நினச்சேன்னா அந்த பக்கம் போய் விழுந்துருவேன். இது இடுக்கமானது, வழி நெருக்கமானது. கவனமாக ஒரு கால் மேலே அடி வச்சு நடக்கும். இல்லைன்னா எப்போ வேணாலும் சறுக்கலாம், எப்போ வேணாலும் சறுக்கலாம். ஆண்டவர் அதற்கு தான் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை பரிசுத்த அழைப்புக்காக அழைத்திருக்கிறார். நம்முடைய சரீரம் ஆண்டவர் பரிசுத்தத்திற்கென்று ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதே உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பேச்சில், பார்வையில், சிந்தனையில், நடவடிக்கையில், எல்லா இடங்கள்லையும். என்னைக்கோ வாழ்ந்த ஒரு யோபு சொல்கிறாரு, இன்னொரு பெண்ணை அடுத்தவனுடைய பெஞ்சாதியை மனசில் நினச்சி அவன் வீட்டில் நான் கால் வச்சது கிடையாது அப்படின்னு சொல்கிறாருங்க. என் கண்களோட உடன்படிக்கை பண்ண பிறகு இன்னும் ஒரு நபர் மேலே நான் ரகசியமாக காதலில் இருப்பது எப்படி அப்படின்னு கேட்குறாரு. என்ன பரிசுத்தமாக வாழ்ந்துட்டார். அன்னைக்கு வேத புஸ்தகமே இல்லையே, நமக்கு இவ்வளோ வெளிச்சங்கள் இருந்த பிறகு நமக்கு மனசு இல்லையே, பரிசுத்தமாக வாழ்ந்துங்கிற தரிசனம் இல்லையே. கனவு காணணும், கனவு காணணும், கனவு காணணும். என்ன கனவு தெரியுமா? பரிசுத்தமாக வாழணுங்கிற கனவு. அதான் கனவு, பரிசுத்தமாக வாழணும். அந்த கனவை வச்சுக்கிடுங்க, அந்த தரிசனம் இருக்கும். தானியேலுக்கு இருந்த தரிசனமே அதானே. தானியேலுக்கு இருந்த தரிசனம் என்ன? அந்நிய நாட்டுக்கு போயிட்டான், நிறைய பேர் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. துறை மக்கள், ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க, இளம் வாலிபர்கள், நல்லா படித்தவங்க, அறிவாளிகள், திறமசாலிகள், எல்லாரையும் நிறைய பேரை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஆனால் ஒரு 4 வாலிபர்களுக்கு மட்டும் ஒரு தரிசனம் இருக்குது. என்ன தரிசனம் தெரியுமா? பரிசுத்தத்தை குறித்த தரிசனம். எதையினாலையும் என் இருதயத்தை தீட்டுப்படுத்த விட மாட்டேன். எனக்கும் ஆண்டவருக்கும் இடையில உறவை கெடுக்கிற எதுவாக இருந்தாலும் சரி, சாப்பாடாக இருந்தாலும் சரி, ராஜ போஜனத்தினாலும் கூட, ராஜா சாப்பிட்ற அதே சாப்பாடு, ராஜா குடிக்கிற அதே பானம், விதவிதமாக எதை வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி குடிச்சுக்கலாம். இருக்கிறதுல பெஸ்ட்டாக குடிக்கலாம். ஆண்டவர் விரும்புகிற அந்த பரிசுத்தத்தை நம்ம தரிசனமாக வச்சுக்கொள்ள வேண்டும். தானியேலுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் இருந்த பெரிய தரிசனம் அதுதான், பரிசுத்தம். அதான் அஸ்திவாரம். இயேசு கிறிஸ்து திட அஸ்திபாரமாக இருக்கிறார். திட அஸ்திபாரம், அசையவே அசையாது, உறுதியான அஸ்திபாரம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், எபேசியர் 2:20, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19வது வசனம் பாருங்க. 2:19, ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது. தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது. என்ன? கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. இது தாங்க சீல் வச்சு விட்டுருக்கு, இதை மாற்றவே முடியாது.
அவர் போட்டார் சட்டம், அதுக்கு நீ விட்டமே போட முடியாது. போட்டது தான். அநியாயத்தை விட்டு தேவனுடைய நாமத்தை, கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பது அதற்கு முத்திரையாக இருக்கிறது. உன் மேலே ஒரு முத்திரை இருக்கணும், அந்த பரிசுத்தம், அதான் முத்திரை. இதை சாத்தானுக்கு நல்லா தெரியும். உங்கள் நெற்றியில் என் நெற்றியில் ஏதோ ஒரு முத்திரை இருக்குதே, பார்த்த உடனே தெரியுமே. சாத்தானுக்கு தெரியுது, அவர் ஏதோ ஒரு முத்திரையை போட்டிருக்கிறாரு. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். அவர் நம்மை ஆவியானவரை கொடுத்து முத்திரையிட்டிருக்கிறார். அந்த முத்திரை பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பிரதான ஆசாரியன் தன்னுடைய நெற்றியில் ஒரு 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 பட்டத்தை எழுதி ஒட்டியிருக்கணும்னு சொன்னார். அது என்ன பட்டம் தெரியுமா? கர்த்தருக்கு பரிசுத்தம், ஹோலினஸ் அன்டு த லார்ட். கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற ஒரு பட்டம் நெற்றியில் கட்டியிருக்கணும். அவன் கர்த்தருக்கு பரிசுத்தம். புரிஞ்சுக்கிடுங்க, நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் அதுதான் கர்த்தருக்கு பரிசுத்தம். தேவனை விசுவாசிக்கிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பது அதற்கு முத்திரையாக இருக்கிறது. பிசாசுக்கு தெரியும். உங்களை என்னையும் பார்க்கும்போது நாம் இயேசுவை பிரதிபலிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். வாயில் கெட்ட வார்த்தையை பேசலாமா? வாங்கி என்னத்தையும் இஷ்டம் போல ஊற்றலாமா? மனசு போல நான் நடக்கலாமா? மனம் போன போக்கிலே கால் போகலாமா? அந்த கேள்வியை கேட்டு பாருங்க. மனசு போல நடக்கிறதுக்கு இல்லை வாழ்க்கை. ஆண்டவர் விதித்திருக்கிற வழிமுறைகளில் நடப்பது வாழ்க்கை. அவர்தான் சீஃப், த சீஃப் ஃபவுண்டேஷன் ஸ்டோன். அது மட்டும் இல்லைங்க, அவர் தாங்க த கேப் ஸ்டோன். கேப் ஸ்டோன், த கேப் ஸ்டோன், CAPS TONE, த கேப் ஸ்டோன் அப்படின்னா பிரதானமான கல். முடிவு போடணும் அங்கே பாருங்கள். சரியாக கடைசியில் முடிச்சு வைக்கும்போது ஒரு கல், அந்த கல்லை போட்டு சரியாக முடிக்கணும். நீங்கள் பல இடங்களில் பார்ப்பீங்க, கட்டடம் முடிக்கும்போது அந்த முடிவுக்கான ஒரு வரிசையை வைப்பாங்க. இப்போல்லாம் நம்ம குத்துக்கல்னு போட்டு வைப்பாங்க. அப்போது அது எப்பவும் போட்ட கல்லை விட இன்னும் கொஞ்சம் உறுதியை கொடுக்கக்கூடிய ஒரு முடிவான கல், த கேப் ஸ்டோன், முடிவுக்கான கல். அதையும் வேதம் சொல்லுது. அவர் தான் அந்த கல். ஏன்னா எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது? சியோனில் வைக்கப்பட்டிருக்கிறது. சியோனில் வைக்கப்பட்ட கல். அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறவன் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகிறதில்லை. அதுதான் சொல்லியிருக்கு. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாக இருக்கிற மூலைக்கல்லை சியோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாக இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறதே. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேறப்பட்டது. ஆனால் கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ, வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகி அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையுமாயிற்று. நல்ல கவனிங்க, இந்த கல் எப்படிப்பட்ட கல்? இதுதாங்க பிரதானமான கல். முடிவும் அவர்தான், முதலும் அவர்தான், முடிவும் அவர்தான். த கேப் ஸ்டோன், அவர்தான் முடிவு. அவர் மேல நீ நம்பிக்கையா வச்சிருக்கியா? பவுல் அப்போஸ்தலன் சொன்னாரு, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார், வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சில நாளைக்கு உள்ள அவருடைய கழுத்து வெட்டப்பட போகிறது. கழுத்துக்கு மேலே, தலைக்கு மேலே கத்தி தொங்கிட்டு இருக்குது. வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறாரு. எப்போ விசாரணைக்கு கூப்பிடுவாங்களோ, ராஜா நீரோ மன்னன், அன்னைக்கு இருந்த சக்கரவர்த்தி விசாரணை கூப்பிடும்போது இவனுக்கு மரண தண்டனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னைக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் தான் சொல்கிறாரு, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். ஐ நோ whom I believe, whom in I believe. யாரில் நான் விசுவாசிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு தெரியுமா நீங்கள் விசுவாசிக்கிறது யாருன்னு?
எத்தனை தடவை நம்முடைய வாழ்க்கையில் தடம் புரள்றோம் நாம் அவரை விசுவாசிக்காம. ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு வேதனை வரும்போது, ஒரு துக்கம் வரும்போது, ஒரு ஏமாற்றம் வரும்போது, ஒரு வியாதி திடீர்னு எதிர்பாராமல் வரும்போது, ஒரு இழப்பு ஏற்படும் போது எவ்வளோ சீக்கிரம் தடம் புரண்டு போயிடும். எத்தனையோ பேர் இயேசுவை பின்பற்றினவங்க ஒரு நேரத்தில் இயேசுவை விட்டு விலகி சென்றார்கள், பின்வாங்கி போனார்கள். கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? இவருடைய உபதேசம் ரொம்ப கடினமாக இருக்கு, யார் இவரை பின்பற்ற முடியும்? இதெல்லாம் யார் பின்பற்ற முடியும்? கடினமாக பேசுகிறார். எல்லாரும் போன பிறகு இயேசு கிறிஸ்து சீடர்களை திரும்பி பார்த்து கேட்டார், நீங்களும் போய்விட மனதாக இருந்தால் போய்விடுங்கள் என்று. அப்பதான் பேதுரு சொன்னார், ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கிறதே. போறீங்களா? இயேசுவை விட்டு பின்வாங்கி போவீங்களா? பின்வாங்கி போகிறவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. நீங்க நினைக்கலாம் நான் பின்வாங்கலை அப்படின்னு நினைக்கலாம். இருக்கிற நிலையை விட்டு மாறாமலே இருந்தாலும் அதுவும் ஒரு வகையான பின்மாற்றம் தான். முன்னேறுங்க, இயேசுவை உறுதியாக பிடிங்க. என்ன வந்தாலும் இயேசுவை நம்புவேன், யார் கைவிட்டாலும் இயேசுவை பின்பற்றுவேன். தனியாக நின்னாலும், என் கிராமத்தில் எல்லாரும் என்னை ஒதுக்கி வச்சாலும் அப்பவும் நான் இயேசுவை பின்பற்றுவேன். அப்பவும் நான் இயேசுவை பின்பற்றுவேன். நான் ஒருவனாய் இயேசுவை பின்பற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அந்த ஒருவனாய் இயேசுவை மனதார பின்பற்றுவேன். நான் ஒரு நாள் பின்னோக்கி பார்க்கவே மாட்டேன். சிலுவை என் முன்னால், உலகம் என் பின்னால், போயிட்டே இருப்பேன். நோ டர்னிங் பேக். திரும்பி பார்க்க மாட்டேன். எவர் கோயிங் ஆன்வர்ட், ஸ்டெடிலி கோயிங் ஆன், கோயிங் ஆன். இயேசுவை நோக்கி முன்னேறுவேன். இயேசுவை நோக்கி போ. எத்தனையோ பேர் மேகம் போன்ற திரளான சாட்சிகள், நிறைய பேர் போயிட்டாங்க, அவங்கெல்லாம் சாட்சியாக இருக்காங்க. அவங்களெல்லாம் பாருங்க. ஆபிரகாம் அவரை நம்பி வந்தார், வெட்கப்படவே இல்லைங்க. ஆண்டவர் அவரை கைவிடவே இல்லை, கைவிடவே இல்லை. கானானில் பஞ்சம் வந்துச்சு, ஆண்டவர் தான் வர சொன்னார் கானானுக்கு. இதுதான் நான் உனக்கு காண்பித்த தேசம்னு சொன்னார். கொஞ்ச நாள் கழிச்சு இங்கே பஞ்சமாயிடுச்சு. என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு திகைச்சு போயிட்டாரு, தப்பும் பண்ணாரு. ஆனாலும் தேவன் அவரை கைவிடவில்லை. ஆண்டவரை அவர் உணர்ந்து ஆண்டவரை நோய் கூப்பிட்ட போது அவனை திருப்பி கொண்டு வந்தார், அவனை திருப்பி கொண்டு வர செய்தார். திரும்பவும் அந்த கானானில் அவனை நடந்து தெரிய வச்சார். பிள்ளை கிடைக்கல, வருஷம் 10 ஆச்சு, தப்பு பண்ணார். திரும்பவும் ஆண்டவர் சொன்னார், இது இல்லைப்பா நான் உனக்கு வாக்குறுதி கொடுத்த குழந்தை, உன் மனைவி மூலமாக கொடுப்பேன். திரும்பவும் காத்திருந்தார் 10 ஆண்டு, கிடைக்கல. 15. ஒரு நாள் ஆண்டவர் அந்த வீட்டுக்கு வந்தார். மத்தியான வெயிலில் அவங்க கொடுத்ததை வாங்கி அவர் சாப்பிட்டாரு. வழிபோக்கர்களமாய் தான் இருந்தார். ஆனால் அவர் சொன்னார், ஒரு பிரசவ உற்பத்தி திட்ட காலத்தில் நான் திரும்பி வருவேன், அப்போ ஒரு குமாரன் உனக்கு இருப்பான்னு சொன்னார். வந்துட்டாருங்க. ஆபிரகாம் இயேசுவை காண ஆசையாக இருந்தான், கண்டு சந்தோஷப்பட்டான். ஈசாக்கில் இயேசுவை அவன் காண முடிந்தது. நேச்சராகவும் வந்துட்டார், இயற்கையாகவே. அதே நேரத்தில் ஈசாக்கில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவங்க யாரும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. இடர்பாடு வந்தது, கஷ்டம் வந்தது, நெருக்கடி வந்தது, எல்லாம் வந்துச்சு. ஆனால் தேவன் அவர்களை கைவிடவில்லை. அவர்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தரையும் நட்டாத்தில் விடவே இல்லை, விடவே இல்லை. தாவீதை பாருங்க, ஆண்டவர் ஒரு பெரிய வாக்குறுதி கொடுத்துருந்தார். ஆனால் அது நிறைவேறதுக்கு அடித்தளமே இல்லாத மாதிரி தெரிஞ்சுது. எந்த விதத்திலையும் அதுக்கு அடையாளமே கிடையாது. இவனுடைய உயிரை கௌதாரிய வேட்டையாடுற மாதிரி வேட்டையாடுறதுக்கு அப்பா எவ்வளோ பெரிய ஒரு படையவே ஏற்படுத்தியிருந்தார். 13 to 15 வருஷம் வாய்ப்பே கிடையாதுங்க. மரணத்துக்கு எனக்கு ஒரு அடி தூரம் கூட இல்லைன்னு சொல்கிறாரு.
எப்போ வேணாலும் போயிடும், என் உயிரை என் கையில் பிடிச்சிருக்கேங்கிறார். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றினார். அவனை கொண்டு போய் ஒரு உயர்ந்த அரசனாக மாற்றினார். ஆண்டவர் ஒரு நாள் வெட்கப்பட விட்டதே இல்லை. சின்ன வயசுலேயே சொப்பனம் பார்த்தார் யோசேப்பு. நிறைவேறுவதற்கான அறிகுறி கொஞ்சமும் கிடையாது. அண்ணன்மாரை அடித்து துவைச்சி காய போட்டது மட்டும் இல்லை, வித்துட்டானுங்க. அடுத்த நாடுகள் அவ சொல்லித்தான் விற்கிறாங்க. பார்க்கலாம் இவன் சொப்பனை எப்படி நிறைவேறுதுன்னு அப்படின்னு சொல்லித்தான் விற்றாங்க. நம்பிக்கைக்கு வழி இருந்துச்சா? ஆனாலும் நம்புவேன், ஆனாலும் நம்புவேன். ஆண்டவர் மேலே நான் உறுதியாக இருப்பேன். உறுதியாக நம்பினார். ஆண்டவர் சொன்னதை செஞ்சுக்கிடுவார். எப்படி, என்னைக்கு, எப்போ தெரியவே தெரியாது. ஆனாலும் நான் அவரை நம்புவேன், ஆனாலும் நம்புவேன். நீங்கள் யார் நம்புறீங்க? சிலர் குதிரைகளை குறித்தும் சிலர் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். எதை நம்பியிருக்கீங்க? நாங்களோ எங்கள் தேவனாய கர்த்தரை நம்பியிருக்கிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நீ நம்பி ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டேன். நீ பெரிய பணக்காரன் இல்லை, இங்கே யாருன்னே உன்னை தெரியாது. ஆனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்ட நீ திடமான ஒரு அஸ்திபாரத்தின் மேலே நீ நிற்கிற. ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டேன். மனுஷனை நம்பாத. அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோப்பின் தேவன். சொன்னாரு உன்னை திருப்பி கொண்டு வருவேன்னாரு. வருஷம் 20 போச்சு. அடிமையா சொந்த மாமை வீட்டில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். சொந்த ஆடை மேய்ச்சிட்டா பரவாயில்லைங்க, மாமை வீட்டில் ஆடு மேய்க்கிறது. நம்பிக்கைக்கு ஏதாவது இடம் இருக்கா? அத்தனை பேரும் மாமன் வீட்டில் அடிமைகளாக இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னதை செய்கிறவர். நீ அவரை நம்பினா ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டேன். அவர்கிட்ட சொன்னார்னா, நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், எழுந்து பெத்தேலுக்கு போ, உன் கூட நான் இருப்பேன், நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றுவேன் சொன்னார். அவர் தாங்க முதலும் முடிவு. விசுவாசத்தை துவக்கிறவரும் அவர் தான், முடிக்கிறவரும் அவர் தான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரும் உறுதியாக நின்னாங்க. எப்படி சொல்லிட்டாங்க தெரியுமா? அவர் எங்களை இந்த அக்கினி சூளைக்கு தப்புவிக்க வல்லவர், தப்புவியாமற் போனாலும். தப்புவிக்க வல்லவர் என்பது விசுவாசம். தப்புவியாமற் போனாலும் நீ வச்ச சிலையை கூப்பிடவே மாட்டோம். சாவுமே எல்லாமே இயேசுவுக்காக ஒரு நாள் கும்பிட மாட்டோம். அது என்ன தெரியுமா? அது என்ன தெரியுமா? நன்றி விசுவாசம். அவர் எங்களை தப்புவியாமற் போனாலும், எனக்கு கல்யாணம் ஆகாம போனாலும், என் துக்கம் தீராம போனாலும், என் வியாதியே தீராம போனாலும், இந்த அக்கினி சூளையில் இந்த வேதனையில் நான் செத்தாலும், நான் ஒரு நாளும் அவரை விட்டு வேற முன் வச்ச காலை பின் வைக்கவே மாட்டேன். அவர் தான் திடமான அஸ்திவாரம். சியோனில் உறுதியான அஸ்திவாரமாக இருக்கார். அவர் மேல் நம்பிக்கை வைத்தவன் பதறான். அவர் மேலே விசுவாசிக்கிறவன் பதறான். ஆனால் அவரை எதிர்க்கிறவர்கள், விரும்பாதவர்கள் இடறி விழுவார்கள். இந்த கல் எவன் மேல் விழுமோ அது அவனை நசுக்கி போடும். யோசிச்சு பாருங்க, இந்த இயேசுவை நீங்கள் உறுதியாக நம்பியிருக்கீங்களா? உங்கள் மேலே உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை எவ்வளோ இருக்கு? மனுஷனை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாத, அவன் ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன், கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன், அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறது. உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறது. மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான்.
கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தவர்கள். வறுமை இருக்கட்டும், துக்கம் இருக்கட்டும், துயரம் இருக்கட்டும், நான் விசுவாசிக்கிறவர் என் மேலே வச்ச தரிசனத்தை நிறைவேற்றுவார், என்னை கொண்டு போய் சேர்ப்பார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன் மரண பரியந்தம் என்னை நடத்துவார். சொன்னார்ல, நான் உன்னை தாயின் கர்ப்பத்திலே தாங்கினேன், தூக்குனேன், சுமந்தேன், தப்பு வச்சேன். அவர் திரும்பவும் சொல்லிட்டார்ல, நான் 60 வயது வரைக்கும் அதை செய்வேன், நீ இருக்கிற வரைக்கும் அதை செய்வேன்னு சொல்லிட்டார்ல. அவர் உன்னை நடத்துவார், நிச்சயம் நடத்துவார். நட்டாத்தில் விட மாட்டார், கைவிடவே மாட்டார். அவர் கையிலிருந்து உன்னை யாரும் பறிக்க முடியாது.